பாஜக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ். செல்வகணபதி தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்த பழைய நீதிமன்ற வளாகம் வரை நடந்த பேரணியில் கலந்து கொண்டனர். பகல்கமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு ஆதரவாக பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வியாழக்கிழமை பேரணி நடத்தினர். பாஜக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ். செல்வகணபதி தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து பழைய நீதிமன்ற வளாகம் வரை நடந்த பேரணியில் கலந்து கொண்டனர். பேரணியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் A.K. சாய்ஜே சரவணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பகல்கமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு ஆதரவாக பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வியாழக்கிழமை பேரணி நடத்தினர். பாஜக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ். செல்வகணபதி தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய நீதிமன்ற வளாகம் வரை பேரணியில் கலந்து கொண்டனர். பேரணியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சாய்ஜே சரவணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரணிக்கு பகல்கம் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு மத்திய அரசு சரியாக பதிலளித்தது என்று திரு நமச்சிவாயம் கூறினார். நாங்கள் நாட்டின் ஆயுத படைகளுடன் இருக்கிறோம். மேலும் பாகிஸ்தான் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் எந்த ஒரு கடுமையான நடவடிக்கைகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடியை நாங்கள் முழுமையாக ஆதரிப்போம் என்று கூறினார்.